هو الحكيم الذي ترجى شفاعته لكل هول من اللهوان مقتحم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم يا أكرم الخلق ما لمن ألوذ به سواك عند حلول الحادث العمام مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். சிறப்பான இந்த மஜ்லிஸில் இந்த மஸ்ஜிதினுடைய இமாமாக இருக்கக்கூடிய சிறந்த காரி உஸ்தாத் அவர்கள் துவங்கி வைத்த இந்த மஜ்லிஸில் வாரம் தொடர்ந்து நடைபெறுகிற இந்த தொடர் மஜ்லிஸில் கலந்து கொள்கிற வாய்ப்பை வழங்கிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ரப்புல் ஆலமீன் இந்த சிறப்பான சபையில் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மை சங்கமிக்க செய்வானார். துன்யா கபலல் ஆகிரா. குர்ஆனோடு தொடர்பு கொள்வோம் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பார்த்தா நாம தொடர்பு வெளியே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். குர்ஆனோடு தொடர்பு கொள்வோம் அப்படின்னா என்னது அர்த்தம்? குர்ஆனுடைய தொடர்பு இலக்கின் வெளியே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு சீரியஸான ஒரு மேட்டராக நமக்கு தெரிகிறது. நமக்கு தொடர்பு இல்லாத ஒரு ஆளைத்தானே தொடர்பு கொள்வோம் என்று சொல்லணும். ஆனால் இந்த தலைப்பு நமக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கிறது. குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் ஒரு வசனத்தில் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை சம்பந்தப்படுத்தி அல்லாஹ்விடத்தில் ஒரு புகார் சொல்லுவார்கள் என்று வருகிறது. وقال الرسول يا ربي إن قومي اتخذوا அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், என்னுடைய சமூகம் இந்த குர்ஆனை மஹ்ஜூரா விடப்பட்டதாக ஆக்கிவிட்டார்கள்.
தொடர்பற்றதாக ஆக்கிவிட்டார்கள் என்று அல்லாஹ்விடத்திலே புகார் சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு நாமும் இலக்காக ஆகிவிடுவோமோ என்ற ஒரு எச்சரிக்கையை இந்த தலைப்பு நமக்கு உணர்த்துகிறது. குர்ஆன் என்று சொன்னாலே அதற்கு அர்த்தங்கள் நிரம்ப இருந்தாலும் நேரடியான அதனுடைய பொருள் ஓதப்படுகிறது என்பது அதனுடைய அர்த்தம். ஓதப்பட வேண்டிய ஒன்று, ஓதப்பட்டு கொண்டே இருக்க வேண்டிய ஒன்று, நம்முடைய தொடர்பிலேயே இருக்க வேண்டிய ஒன்று, இருந்து கொண்டிருக்க வேண்டிய ஒன்று, அதோடு நாம் தொடர்பு கொள்வோம் என்று உம்மத்தை அழைக்கக்கூடிய அறைகூவல் விடுக்கிற ஒரு நிலை நாம் இருக்கிறோம் என்றால் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானார். குர்ஆன் என்பது நம்முடைய ரூஹோடு கலந்த ஒன்றாக இருக்க வேண்டும். குர்ஆன் ஷரீஃப் என்பது நமது உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும். குர்ஆன் என்பது உள்ளத்திலே இருந்தால்தான் அது உள்ளம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், எந்த கல்விலே, எந்த மனிதனுடைய, எந்த மூமினுடைய மனதிலே, கல்விலே குர்ஆனுடைய வசனம் இல்லையோ அந்த கல்வு பாழடைந்த வீடு என்று சொல்கிறார். அல் பைத்துல் கரீப், மனிதன் குடியிருக்காத ஒரு பாழடைந்த வீடு என்று சொல்கிறார். பாழடைந்த வீடு, மனிதனுடைய குடியிருப்பு அங்கே இல்லை என்று சொன்னால் அந்த பாழடைந்த வீட்டில் என்னங்க இருக்கும்? என்னங்க இருக்கும் சொல்லுங்க. யாரு? பேய், பிசாசு, சைத்தான் என்ன? இப்ப நம்ம வீட்டுல, எந்த வீட்டுல குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படவில்லையோ அந்த வீடு பாழடைந்த வீடு. எந்த கல்விலே குர்ஆன் ஷரீஃப் இல்லையோ அந்த கல்வு பாழடைந்த வீடு அப்படின்னா, அப்ப நம்ம ஓதப்படாத, குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படாத வீடும், குர்ஆன் ஷரீஃப் இல்லாத இதயமும் பாழடைந்த வீடு என்று சொன்னால் ஆமா அதனுடைய சீரியஸ் தன்மை நமக்கு புரிகிறது இல்லையா? அல்லாஹ் இருக்க வேண்டிய இடத்தில், அல்லாஹ்வுடைய அருள் இறக்க வேண்டிய இடத்தில், மலக்குமார்கள் வந்து போய் இருக்க வேண்டிய ஒரு வீட்டில், நல்லோர்கள் நாதாக்களுடைய அருவார்கள் வந்து போய் கொண்டிருக்க வேண்டிய ஒரு இடத்தில் பேயும் பிசாசும் கூடியிருந்தால் அந்த வீடு, அந்த இதயம் எவ்வளவு ஆபத்தானது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் நம்ம வீட்டையும் பாதுகாப்பானாக, நமது உள்ளத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், லா தஜஅலு புயூதக்கும் மகாபிர, உங்கள் இல்லங்களை கபுர்ஸ்தானாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லுவார். கபூர்ல என்ன, எதை அடக்கம் செய்வார்கள்? மையத்தை அடக்கம் செய்வார்கள். உங்கள் வீடுகளை கபுர்ஸ்தானாக, மையத்தை அடக்கம் செய்யப்படுகிற ஒரு இடமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அப்படின்னா மையத்தை அடக்கம் செய்வது அப்படிங்கிற அர்த்தம், அடக்கம் செய்யக்கூடாது, வீட்டில் மையத்தை அடக்கம் செய்யக்கூடாதுன்ற ஒரு அர்த்தம் இருந்தாலும் கூட, எந்த வீடு கபுர்ஸ்தானாக ஆகும் என்பதையும் இங்கு நாம் சீரியஸாக நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு சந்தர்ப்பத்திலே, ஒரு பயணத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு யுத்தம் செய்து திருப்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வந்து கொண்டிருக்கிற பொழுது, யுத்தம் செய்து வந்து கொண்டிருந்தால் எவ்வளவு களைப்பு இருக்கும் உடம்பிலே. அந்த களைப்பிலே அவர்கள் தூங்குவதற்கு முன்பாக நம்மை எழுப்புவது யார் என்று கேட்கிறார். ஒருவேளை அசந்து நாம் தூங்கிவிட்டால் ஃபஜ்ருக்கு எழுப்பக்கூடிய பொறுப்பை யார் ஏற்றுக்கொள்கிறார் என்று கேட்டார். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் எழுப்புகிறேன் என்று எழுப்புகிற பொறுப்பை ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொண்டார். அவங்க தூங்காம இருந்தாங்க, எழுப்பணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி. மற்ற எல்லாரும் தூங்கிட்டாங்க, அசந்து தூங்கிட்டாங்க. ஆனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் தூங்காம இருந்தாங்க. ஆனா இரவு நேரத்துல எவ்வளவு நேரம் தான் தூங்காம இருக்கிறது? தூக்கம் நம்மகிட்ட கேட்டுக்கிட்டா வருது, அவங்களுக்கு அவங்கள்ட்ட கேட்காமலேயே வந்துருச்சு. தூங்கிட்டாங்க, அவங்களும் சேர்த்து தூங்கிட்டாங்கன்னா தூங்கிட்டாங்க, வளர்ந்துல தூங்கிட்டாங்கன்னா தூங்கிட்டாங்க.
எல்லாரும் தூங்கிட்டாங்க, அவங்களும் தூங்கிட்டாங்க. கடைசியில் ஃபஜ்ரு அவ்வளோதான் போயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தூங்கிவிட்டார்கள். முதல்ல எழுந்தது ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் சில சஹாபாக்கள். பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கினா சஹாபாக்கள் எழுப்ப மாட்டாங்க. அவங்களா எழுந்திருக்கும் வரை காத்திருப்பார்கள். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கினா எழுப்ப மாட்டாங்க அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூக்கத்திலேயும் என்ன வரும்? வஹி வரும். அதனால ஒருவேளை வஹி வந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையாக இருந்தால் நாம் அவங்களுக்கு எழுப்பிட்டோம் சொன்னா நாம எதை எதை நிறுத்துற மாதிரி ஆகிவிடும். வந்து கொண்டிருக்கிற வகையை நிறுத்துற மாதிரி ஆகிவிடக்கூடாது, வகை நம்மால் துண்டிக்கப்படக்கூடாது என்ற மரியாதைக்காக வேண்டி அவங்க தூங்கினாங்கன்னா எழுப்ப மாட்டாங்க. ஏன்னா நம்ம தூக்கம் வேற, நபிமார்களுடைய தூக்கம் வேற. நம்ம தூங்கணும்னு சொன்னா பிளாட்டு தான், அப்படி தூங்குவோம். இல்லை ஒண்ணுமே தெரியாது. அதாவது வெங்கல பாத்திர கடையில் யாரும் பொருந்தா எப்படி இருக்கும், அப்படி இருந்தா கூட நம்மளால என்ன செய்ய முடியாது, முடிப்பு வராது. ரயில்வே ஸ்டேஷனு ரயில் வந்துட்டு போயிட்டு இருக்குது தகராண்டு, ஆனாலும் இவருக்கு என்ன செய்யாது, முடிப்பு வராது. காரணம் அவ்வளவு அசதி, அவ்வளவு பொடுபோக்கு, நம்முடைய உடலுடைய பலகீனம். ஆனா நபிமார்கள் அப்படி தூங்க மாட்டாங்க. நபிமார்களுடைய தூக்கம் என்ன, நம்ம தூங்கினோம்னா நம்முடைய கண்ணும் தூங்கிடும், கல்பும் தூங்கிடும். ஆனா நபிமார்களை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் தங்கள் தூக்கத்தை பற்றி இப்படி சொல்கிறார்கள். அதாவது யனாமு ஐனாய வலா தனாமு ஐனாய வலா யனாமு கல்வி. ரெண்டு கண்கள் தான் தூங்கும், என்னுடைய ரெண்டு கண்கள் தான் தூங்கும், என்னுடைய கல்வி என்ன செய்யாது, தூங்காது என்று சொல்கிறார். அப்ப கல்வி விழித்துக் கொண்டே இருக்கும். ருயல் அம்பியாய வகையும், ஏன்னா நபிமார்களுடைய கனவும் வகி, நபிமார்களுடைய கனவும் வகிங்கிற காரணத்தினால ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை அறுத்து பலியிட கனவுதானே கண்டார்கள். நேரிலே விழிப்பிலே வகி வரவில்லை, கனவிலே தான் அவ்வாறு கண்டார்கள். ஆனாலும் அதை நிறைவேற்றுவதற்கு முன் வந்தார்கள். நாம அந்த மாதிரி கனவுலாம் வந்துச்சுன்னு சொன்னா அந்த அளவுக்கு நம்ம முன்வரவும் கூடாது. ஆனா நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அது கனவு நினைவு வித்தியாசம் இல்லை. அது வகிங்கிற காரணத்தினால அவர் அதை நிறைவேற்ற முன் வந்தார்கள். ஆக சொல்ல வந்த விஷயம், அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கினாங்கன்னா சஹாபாக்கள் எழுப்ப மாட்டாங்க. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்துட்டாங்க. எழுந்து பார்த்தா எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. சூரியன் உதயமாகி விட்டது. இந்த நிலையில அவங்க பார்த்தாங்க, ரொம்ப சீரியஸா இருக்குதுன்னு சொல்லிட்டு சத்தமா தான் சொன்னாங்க. அந்த சத்தத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழித்துக் கொண்டாங்க. ஒரு விஷயத்தை விளக்கணும், அல்லாஹ் நபியை தூக்க வைக்கிறான்னு சொன்னா அதிலேயும் பல மசாலாக்கள் நமக்கு படிப்பிக்க வேண்டும் என்பதற்காக. நபிக்கு மறதி வருகிறது என்று சொன்னால் அந்த மறதியிலும் நமக்கு சில சட்டங்களை அவன் அதன் மூலமாக பயான் செய்கிறான், தெளிவுபடுத்துகிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சில ஹதீஸ்களை வருது, நீங்க பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. லுஹர் தொழுகையை 5 ரக்காத் தொழுதுட்டாங்க. ஒரு சமயம் 4 ரக்காத் 2 ரக்காத் தொழுதுட்டாங்க. அப்படி தொழுதுட்டு இருக்கும் பொழுது சஹாபாக்கள் பார்த்து எவ்வளவு மரியாதை, எவ்வளவு அதப்பு அப்படின்னா, யாருமே ரசூலுல்லாஹ்ட்ட போய் என்ன நீங்க 4ல் 2ஓட நிறுத்திட்டீங்கள அப்படின்னு சொல்லி தொழுகிற சத்தம் போடவோ அல்லது தொழுது முடிச்ச பிறகு கேட்கவோ இல்லை. இப்போ நம்ம இமாம் தொழுகிற 4 2 ஆகினா அங்க என்ன கலவரமே நடக்கும் இல்லையா, பூகம்பமே வெடிச்சிடும். ஆனா யாருமே ஒன்றே சொல்லலை, அமைதியாக இருக்குது. எஞ்சி வெளியே வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே ஒரு சஹாபி, புதிய சஹாபி, அவர் கொஞ்சம் தூரத்திலிருந்து வந்தவர், ذுல் யதைன் அப்படிங்கிற ஒரு சஹாபி. அவர் மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்டாரு. அதுவும் கூட என்ன அழகா கேட்கிறாரு பாருங்க. என்ன கேட்டாரு, நம்மளா இருந்தா என்னங்க 4 2 தொழுவீங்க, அதாவது குற்றம் சாட்டுவோம் இல்லையா. ஆனா அந்த சஹாபி குற்றம் சாட்டவில்லை. குஷரத்தி ஸலாத்தும் அப்படின்னு கேட்டார். தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதோ அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அதான் சரியது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அதுதான் மார்க்கம். அதனால 4 தொழுதா அதான் மார்க்கம்.
2 தொழுது அதுதான் மார்க்கம். அதனால அங்க தப்பு குறை என்ற பேச்சுக்கு அங்க இடம் இல்லை. அக்குசிரத்து சலாத்து தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா அல்லது மறதியா அப்படின்னு கேட்டார். 2வதா நசீட்ட யார சூழல்லா அல்லது மறதியா என்று கேட்டார். இது சஹாபாக்கள் நபியை எப்படி பார்த்தார்கள் என்பதற்கான ஒரு அளவுகோல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியான மற்ற சஹாபாக்களை பார்த்தாங்க. ஆமான்னு எல்லாரும் சொன்னாங்க. உடனே 2வது தொலை வச்சாங்க, தொழுது முடிச்சாங்கிறது ஹதீஸ்ல சரியான ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி. அப்போ ஒரு செய்தி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது லா அன்சா பல் உன்சா அப்படின்னு, நான் மறக்க மாட்டேன், மறதி எனக்கு உண்டாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் மறதி உண்டாக்கப்பட்டது? இப்படி நமக்கு இந்த மாதிரி மறதி நிறைய வரும்ல. 4 2 ஆகுறது, நாளை 2 ஆகுறது, 4 5 ஆகுறதுலாம் வரும். அப்படி வந்தால் இந்த உங்களுக்கு என்ன செய்யணும்? மசாலா சொல்லிக் கொடுக்க வேண்டும், சட்டத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹுவால் மறதி கொடுக்கப்பட்டது. அல்லாஹுவால். அதே போலத்தான் இங்கே அல்லாஹ் ஜல்லுஷானு தஆலா தொழாம தூங்கிட்டா என்ன செய்யணும்? தொழாம தூங்கிட்டா என்ன செய்யணும்? என்னென்ன செய்யணும் சொல்லுங்க. கலா செய்யணும். தொழாம தூங்கிட்டா கலா செய்யணுங்கிறத அறிவிப்பதற்காக, தெளிவுபடுத்துவதற்காக அல்லாஹ் தூக்கத்தை கொடுத்தான். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவான 3 விஷயத்தை தாமதம் பண்ணக்கூடாதுங்க, உடனே செய்தரணும். முதல் விஷயம், ஜனாசா விழுந்துருச்சுன்னா உடனே என்ன செய்தரணும்? குளிப்பாட்டி தொழு வச்சு அடக்கம் பண்ணிடணும். அதை லேட் பண்ணக்கூடாது. 2வது, ஒரு பெண், குமரி பெண் வயசுக்கு வந்துட்டாங்கன்னா வீட்டில் ரொம்ப நாள் வச்சிருக்க கூடாது. படிப்பு அப்படிங்கிற காரணத்தை காட்டியோ அல்லது ஏதாவது ஒரு காரணத்தை காட்டியோ பெண்ணினுடைய கல்யாண வயதை தள்ளி போடக்கூடாது. வயசுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் தாமதம் இல்லாமல் பெண்ணை கல்யாணம் உடனே செய்து விட வேண்டும். அதே மாதிரி தொழுகை அதற்குரிய நேரம் வந்துட்டா உடனே என்ன செய்தது? நிறைவேற்றி விட வேண்டும், தொழுது விட வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில இப்ப கதாவாயிடுச்சு அப்படித்தானே? அப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யணும் சொல்லுங்களா? கதா செய்யணும். அதுவும் உடனடியாக செய்யணும், தாமதப்படுத்தக்கூடாத ஒரு இபாதத்தை தொழுகை அப்படிங்கிறது. அந்த தொழுகை இப்ப கதாவாயிடுச்சு. அப்ப எல்லாரும் தொழுகைக்காக வேண்டி ஆயத்தமாகும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த இடத்துல தொழ வேண்டாம்னு சொன்னாங்க. இந்த இடத்துல தொழ வேண்டாம், பயணத்தை தொடருங்க, கொஞ்சம் தள்ளி போய் தொழுவோன்னு சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? இந்த இடத்துல சைத்தான் வந்துட்டான். அதனாலதான் எல்லாருக்கும் உறக்கம் வந்துருச்சு. உங்களை எல்லாம் உறங்க வைத்து விட்டான். எனவே இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய வேண்டாம், தொழ வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போய் நாம தொழுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இங்க நாம விளக்கணும், அல்லாஹ்வுடைய தொழுகையை தொழாமல் நம்மை தூங்க வைத்த இடம், அது யார் வந்த இடம் சொல்லுங்களா? சைத்தான் வந்த இடம். அந்த இடத்துல நாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. போயிடுவோம், தள்ளி போயிடுவோம்னு சொன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம எல்லாம் வீட்டை காலி பண்ணிட்டு நாடோடியே தான் வாழணும். ஒவ்வொரு நாளும் தொழாம தானே தூக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை தொழுகை விட்டுருப்போம் வீட்டில். அப்போ எந்த வீட்டுக்கு போனாலும் இதே கதை தானே. அப்போ வீட்டை காலி பண்ணிட்டு நாடோடியாக வாழ வேண்டிய ஒரு நிலை வந்துடும். சரி, அதான் பாதுகாக்கணும். அப்போ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க, இந்த இடம் சீர்த்தா ஆதரான இடம், அதனால அந்த இடத்துல நீங்க என்ன செய்யுங்க, போங்கன்னு சொல்றாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, லா தஜஅலு புயூதக்கும் மகாபிரா, உங்கள் இல்லங்களை கபுர்ஸ்தானாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எந்த வீட்டில குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படவில்லையோ, எந்த வீட்டிலே தொழுகை ஸல்லல்லாஹு அலைஹி
ஜௌஃபிஹி ஷையும் மினல் குர்ஆனி கல் பைத்தில் கரீம். ரவாஹு திர்மிதி. ஆக நாம் சொல்லி வந்தது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளிய ஒரு ஹதீஸ். யாருடைய உள்ளத்தில் குர்ஆனிலிருந்து ஒன்றும் இல்லையோ அது பாழடைந்த வீட்டை போல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கிறார். எனவே நம்முடைய உள்ளத்தை பாழடைந்த வீடாக நாம் ஆக்காதிருக்க வேண்டும் என்றால், நம்முடைய இல்லத்தை கபூர்ஸ்தானாக ஆக்காமல் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய உள்ளத்திலே குர்ஆன் ஷரீஃபினுடைய வசனங்கள் சூறாக்கள் மரணமாகி இருக்க வேண்டும். நம்முடைய வீடுகளிலே குர்ஆன் ஷரீஃப் தொடர்ந்து ஓதப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், எந்த அளவிற்கு என்று சொன்னால், குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படுகிற அந்த இடம் மலக்குமார்கள் இறங்கிக் கொண்டிருக்கிறார். மலக்குமார்கள் எங்கே இறங்குவார்கள் என்றால், சில வளமாக்கள் நமக்கு சொல்கிறார்கள், மலக்குமார்கள் எல்லா வகையான இபாதத்திலையும் இருக்கிறார்கள். சில பேர் நின்ற வண்ணம் இபாதத் செய்கிறார்கள், திக்ர் செய்கிறார்கள். சில பேர் உட்கார்ந்த வண்ணம், சில பேர் ருக்குவிலேயே இருக்கிறாங்க, சில பேர் சுஜூதிலேயே இருக்கிறாங்க. ஆனால் இப்படியெல்லாம் பல்வேறு வகையான இபாதத் பல்வேறு வகையான நிலைகளில் இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு குர்ஆன் ஷரீஃப் ஓதக்கூடிய பாக்கியம் இல்லை என்று சொல்கிறார். குர்ஆன் ஷரீஃப் ஓதக்கூடிய பாக்கியம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட எது அவங்களுக்கு வஹீயின் மூலமாக சொல்லப்படுகிறதோ அதை கொண்டு வந்து சேர்ப்பதுதான் வேலை. நம்மை போன்று அதை திரும்ப திரும்ப ஓதக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு இல்லை என்று சில அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அப்படி என்றால் அவங்க குர்ஆன் ஷரீஃப் ஓத முடியல என்ற ஆதங்கத்தில் எங்கெல்லாம் குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படுகிறதோ அங்கெல்லாம் அவர்கள் ஹாதராகி விடுகிறார், அங்கெல்லாம் அவர்கள் இறங்கி விடுகிறார். எனவே உங்கள் இல்லம் மலக்குமார்கள் இறங்கி மலக்குமார்கள் வந்து போகும் இல்லமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த இல்லத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆன் ஷரீஃப் ஓத வேண்டும். உங்களது உள்ளம் அருள் தங்கும் உள்ளமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த உள்ளத்தில் என்ன இருக்க வேண்டும்? குர்ஆன் ஷரீஃப் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது பாழடைந்த வீடாகும். பாழடைந்த வீட்டிலே பேயும் பிசாசும் இருக்கும் என்றால் அப்படிப்பட்ட பேய் பிசாசு இருக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த உள்ளத்தை ஆக்கக்கூடாது. உள்ளம்ன்றது எவ்வளவு புனிதமானது என்று சொன்னால், ஒரு ஹதீஸிலே வருகிறது, யஹ்யாவிலே ஹஜ்ரத் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அல்லாஹ் அவனுக்கு இடம் இல்லை. அல்லாஹ்வுக்கு இடம் இருக்காங்க? இடமே இல்லை. ஆனாலும் கூட அல்லாஹ் சொல்கிறான், மா யஸஉனி அர்லி வலா ஸமாஇ, இந்த பூமியும் என்னை உட்கொள்ளாது, இந்த வானமும் என்னை உட்கொள்ளாது. வானம் பூமியாலும் கூட என்னை உருவாக்க முடியாது. ஏன்னா வானம் பூமி இது எல்லாத்தையும் விட விசாலமானது குர்சி. வஸிஅ குர்சியு ஸமாவாதி வல் அர்த் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற ஆயத்து குர்சியில. அந்த ஆயத்துக்கு பேரே என்னது? ஆயத்து குர்சி. அந்த ஆயத்து குர்சியில குர்சி எந்த அளவுக்கு விசாலமானது பெருசு அப்படின்னா, வானம் பூமியை விட விசாலமானது. வானம் பூமியை விட விசாலமான குர்சி. அந்த குர்சி எவ்வளவு விசாலமானது என்பதை நாம் விளங்குகிறோம். அதை விட விசாலமானது அரிசி. அதை விட விசாலமானது அரிசி, அதை விட பெரிது அரிசி. அந்த அரிசி பூமியினுடைய கல்பு என்று நமக்கு சொல்லப்படுகிறது. என்றால் என்னை வானம் உள்வாங்காது, என்னை இந்த பூமியும் உள்வாங்காது. என்னை உள்வாங்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மர்த்தபா இருக்கிறது என்றால் அது என்னுடைய அடியான் பூமியினுடைய கல்பு என்று சொல்லப்பட்ட அந்த ஹதீஸை நாம் பார்க்கிறோம். அப்படின்னா இந்த கல்பு எவ்வளவு விசாலமானதாக இருக்கிறது என்பதை, இந்த ஆன்மா எவ்வளவு புனிதமானதாக இருக்கிறது என்பதை நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சதத்துண்டுக்கு பேர் அல்ல கல்பு. அங்கே இருக்கிற ஒரு சின்ன சதைத்துண்டு என்று நாம் வழங்கியிருக்கிறோம். அது மருத்துவ உலகத்திலே அது இதயம். ஆனால் ஆன்மீக உலகத்திலே ரூஹானியான ஒரு பார்வையில நாம் சிந்தித்து பார்த்தால் கல்பு என்பது அது அல்லாஹ்வுடைய அருள் தங்கி நிற்கும் இடம். அப்படிப்பட்ட அருள் இறங்கும் இடம்.
அருள் இறங்கும் அந்த இடமாக அதை நீங்கள் தொடர்ந்து ஆக்க வேண்டும் என்றால் அந்த உள்ளத்தில் என்ன இருக்க வேண்டும்? குர்ஆன் ஷரீஃப் இருக்க வேண்டும். ஆயத்துகள் அதிலே மரணமாக இருக்க வேண்டும். சூறாக்கள், பல்வேறு சூறாக்கள் மரணமாக இருக்க வேண்டும். எனவே குர்ஆனோடு தொடர்பு கொள்வோம் என்று சொன்னால் குர்ஆனை விட்டு நாம் விலகி விடாமல் குர்ஆனை அதிகமாக மனப்பாடம் செய்து உள்ளத்திலே தேக்கி வைத்திருக்க வேண்டும். நாம் குர்ஆன் ஷரீஃபை அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதாவது ஒரு முறை குர்ஆனை எடுத்து பார்த்து அந்த முகத்தில் ஒத்திக்கிட்டு அப்புறம் மூடிட்டு வரக்கத்துக்காக வைத்திருக்கிற ஒரு சாதனம் அல்ல குர்ஆன் ஷரீஃப். எப்பொழுதும் அதை பார்த்து பார்த்து ஓத வேண்டும். மனப்பாடமாகவும் ஓத வேண்டும். அதே நேரத்தில் பார்த்து ஓதுவது ரொம்ப சிறப்பானது. ஏனென்றால் பார்ப்பதற்கு ஒரு நன்மை இருக்கிறது, ஓதுவதற்கு ஒரு நன்மை இருக்கிறது. உலகத்தில் மூன்று பொருளை பார்த்தாலே நன்மை என்று நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? காபாவை பார்த்தாலே நன்மை. தவாப் செய்தா, திக்ர் செய்தா, குர்ஆன் ஓதுனா, தொழுதா, அதுக்கு வேற நன்மை. அது சும்மா அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத் இறங்கக்கூடிய அந்த காபாவை நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவே ஒரு இபாதத். அதே மாதிரி தாயினுடைய முகம் பாசத்தோடு பார்க்கணும், வெறுப்போடு பார்க்கக்கூடாது. பிள்ளைய தாய் கூப்பிடுறா, அவன் முக்கியமான எதையாவது ஒன்று பார்த்துட்டு இருக்கிறான், அப்போ கூப்பிடும் பொழுது அவனை நம்மளை எரிக்கிற மாதிரி பார்ப்பான். அந்த பகர்வா எல்லாம் பார்த்தாங்க. அன்போடு பாசத்தோடு தாயினுடைய முகத்தை பார்க்கிற அந்த நிலை, அந்த நேரத்தில் தாயினுடைய முகத்தை பார்க்கிறதே என்னங்க இபாதத். மூணாவது என்ன? குர்ஆன் ஷரீஃப். குர்ஆன் ஷரீஃப் ஓதுனா ஒரு ஹர்ஃபுக்கு எத்தனை நன்மை கிடைக்கும்? ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மை கிடைக்கும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலிஃப் லாம் மீம். அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு ஹர்ஃப் அல்ல, ஒரு எழுத்து அல்ல. அலிஃப் என்பது ஒரு ஹர்ஃப், ஒரு எழுத்து இல்லையா? அப்புறம் என்னது? லாம். லாம் ஹர்ஃபுன், அது ஒரு ஹர்ஃப், அது ஒரு எழுத்து. மீமுன் ஹர்ஃபுன், மீமும் ஒரு ஹர்ஃப், அது ஒரு எழுத்து. அப்படின்னா ஒரு அலிஃப் லாம் மீம் அப்படின்னு சொன்னா எத்தனை எழுத்து சொல்லிட்டாரு? 3 எழுத்து. ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மைன்னா அலிஃப் லாம் மீம் அப்படின்னு சொன்னாலே எத்தனை நன்மை பதிவாகி விடுகிறது? 30 நன்மை பதிவாகி விடுகிறது. குர்ஆனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? இப்லீஸ் யாருங்க? இப்லீஸ் நமக்கு தெரியாத ஒரு ஆள் இல்லையே. இப்லீஸ் குர்ஆனோடு தொடர்பு கொள்வோம் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஏன்னா தொடர்பு இல்லாம இருக்கிறோம். ஆனா யாருடைய தொடர்புல இருந்து கொண்டு இருக்கிறோம்? இப்லீஸ். அவன் கூடவே பிறந்திருக்காங்க சொல்லுவாங்கல்ல, அவன் நல்லவன் தான், அவன் கூட தெரிஞ்ச பாருங்க அவன் தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப நம்ம கூடயே இருக்கிறான் இப்லீஸ். அந்த இப்லீஸ் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவன் தானே, அப்படித்தானங்க? லஅனத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட இப்லீஸ். அந்த இப்லீஸ்ங்கிற வார்த்தையை நீங்க குர்ஆன்ல சொன்னீங்கன்னா நன்மை. வஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஈன் இல்லா இப்லீஸ். அந்த ஆயத்துல இப்லீஸ் வருதுல, குர்ஆன் ஓதும் பொழுது இப்லீஸ் அப்படின்னீங்கன்னா இபு அலிஃப் பா லாம் யா சீன் 50 நன்மை கிடைக்கும். இப்லீஸுடைய பேரை சொன்னா கூட, குர்ஆன்ல பேரை சொன்னா கூட என்னங்க கிடைக்குது? 50 நன்மை கிடைக்கும். தப்பத்தி ஏதா அபீ லஹப், அபூ லஹபுடைய பேரை குர்ஆன்ல சொல்றோம். சாபத்திற்குரியவன் அபூ லஹப், அவனுடைய பேரை சொல்லும் பொழுது நன்மை இருக்குது குர்ஆன்ல. ஏன் ஃபிரௌன்ங்கிறத நீங்க சொன்னீங்கன்னா என்ன கிடைக்கும்? இப்போ பூவோடு சேர்ந்த நாளும் மணக்கும் என்றால் குர்ஆனில் இடம்பெற்ற காரணத்தினால் ஃபிரௌன்ங்கிற அந்த சொல்லுக்கு அந்த பேரு அதை உச்சரித்தா கூட நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா அந்த குர்ஆன் எவ்வளவு மகத்துவமானது. அப்படிப்பட்ட அந்த குர்ஆன் ஷரீஃப் அருள் மிக்கது, பரக்கத்து நிறைந்தது. அந்த குர்ஆன் ஷரீஃபை நம்ம வெறுமனே பார்த்து கொண்டு மட்டும் இருக்காமல் அதை நாம் பார்த்து ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். பார்ப்பதற்கும் நன்மை கிடைக்கும், ஓதுவதற்கும் நன்மை கிடைக்கும். அது இல்லத்துல பொத்தி பொத்தி வைக்கப்பட வேண்டிய ஒரு வஸ்து அல்ல, அது திறக்கப்பட்டு தினமும் ஓதப்பட வேண்டிய ஒரு பொருள். குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால் நமக்கெல்லாம் தெரியும். தொழுகையில குர்ஆன் ஓதாட்டா தொழுகையும் செய்யாது கூட. எந்த ஒன்று நம்ம தொடர்புவதாக இருந்தாலும் என்னங்க சொல்லணும்? அல்லாஹ்வுடைய திருநாமம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி தான் தொடங்கணும். தும்புனா அல்ஹம்துலில்லாஹ், அதுவும் குர்ஆன் தான் இல்லையா? இப்படி திக்ரோடு குர்ஆனுடைய வசனங்களோடு நம்முடைய வாழ்க்கை இணைந்து இருக்கிறது. அந்த வாழ்க்கையை தொடர்ந்து குர்ஆனுடைய வசனங்களோடு நம்முடைய தொடர்பையும் உறவையும் நாம் ஆக்கிக் கொண்டால் உள்ளமும் விசாலமாகும், உள்ளம் பரக்கத்தாகும், உள்ளம் ரஹ்மத் இறங்கும் இடமாக ஆகும்.
அதே போல இல்லம், குர்ஆன் ஓதப்படுகிற இல்லம் மலக்குமார்கள் இறங்கும் இடமாக இருக்கிற காரணத்தினால் உங்க வீட்டுக்கு யார் வந்து போக வேண்டும்? மலக்குமார்கள் வந்து போக வேண்டும். மூமினுடைய வீட்டில் யார் இருப்பாங்க? யார் இருக்கணும் அப்படின்னா மலக்குமார்கள் வந்து போகக்கூடிய இடமாக அது இருக்கணும். இரண்டாவது, மூமினுடைய வீட்டில அருவாகங்கள், அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற நல்ல ஆத்மாக்கள் வந்து போகும் இடமாக அது இருக்க வேண்டும். நல்லோர்களை அழைக்கின்றோம் இல்லையா? நாதாக்களை வீட்டுக்கு வருமாறு அழைக்கின்றோம். அவர்கள் உடலோடு ஹயாத்தாக இருக்கும் பொழுதும் வருகிறார்கள். அது அல்லாம ஒரு மசாலா இருக்குதுங்க. வீட்டுக்குள்ள போகும்போது எதுன்னு சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும். வீட்டில் யாராவது இருப்பாங்க? நம்ம வீட்டில் யாருமே இல்லை. யாருமே வீட்டில் யாருமே இல்லை. நம்ம தான் இப்பதான் முதல்ல போற சாவியோட திறந்து போறோம். அப்பவுமே என்ன செய்யணும்? இந்த சலாம் யாருக்குங்க? யாருமே இல்லாத வீட்லையும் சலாம் சொல்லணும் குர்ஆன்ல சொல்றான். ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும், உங்கள் மீது நீங்க சலாம் சொல்லுங்க. இந்த சலாம் யாருக்கு? முல்லாஹி காரி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, ஹதீஸுடைய விரிவுரையாளர் எழுதுறாங்க. இந்த சலாம் யாருக்கு அப்படின்னா அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சொல்றாங்க. ஏன்னா எந்த பூமியான எல்லாருடைய வீட்டிலையும் ஸல்லல்லாஹுடைய ரூஹ் ஹாதராக இருக்கும், நல்லவர்களுடைய அருவார்கள் ஹாதராக இருக்கும். எனவே அந்த சலாம் யாருக்கு? அவர்களுக்கு என்று சொன்னால் நம்முடைய வீடு அப்படிப்பட்ட வீடாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஓதப்படுகிற ஒரு வீடாக, திக்ர் மஜ்லிஸ்கள் நடத்தப்படுகிற ஒரு வீடாக, மௌலூத் ஷரீஃப்கள், பெருமானாருடைய புகழ் காவியங்கள் பாடப்படுகிற ஒரு வீடாக இருந்தால் அருள் தங்கி நிற்கும், அருள் இறங்கிக் கொண்டே இருக்கும். ஒரு ஹதீஸ்ல வருது, உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடுநிசையில இருந்து குர்ஆன் ஓதுறாங்க. அது எங்க உட்கார்ந்து ஓதுறாங்கன்னா மதீனாவுல அதாவது பேரித்தம் பழங்கள் எல்லாம் காய வைக்கப்பட்டிருக்கிற, குவிக்கப்பட்டிருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல உட்கார்ந்து குர்ஆன் ஷரீஃப் ஓதுகிறார். பக்கத்திலே குர்ஆன் அதாவது குதிரை கட்டப்படுகிற லாயம் இருக்கிறது. அவர்களுக்கு இன்னொரு பக்கத்திலே அவருடைய மகன் யஹ்யா குழந்தை, அவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். இந்த நிலையிலே நடுநிசையிலே எழுந்து ஹஜ்ரத் ஹுசைன் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் ஷரீஃப் ஓதுகிறார். அப்படி ஓதிக்கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று குதிரை ஆட்டம் போடுகிறது. குதிரை ஆட்டம் போடுகிறது, துள்ளுகிறது, குதிக்கிறது. என்னடா குதிரை ஆடுது, துள்ளுது, குதிக்குது? பக்கத்துல யாரும் தூங்கிட்டு இருக்கிறா? குதிரை லாயத்துல குதிரை நிற்குது. பக்கத்துல பையன் குழந்தை யஹ்யா உறங்கி கொண்டு இருக்கிறான். இவங்க பக்கத்துல உட்கார்ந்து குர்ஆன் ஷரீஃப் ஓதி கொண்டிருக்கிறாங்க. இவ துள்ளி குதிக்குது. யாரு? குதிரை. என்னன்னு நிறுத்துறாங்க, அவன் ஆட்டம் நிற்குது. திரும்ப ஓதுறாங்க, பழையபடி குதிக்குது, துள்ளி குதிக்கிறது. நிறுத்துறாங்க, அதுவும் என்ன செய்யுது? அந்த துள்ளலை நிறுத்துகிறது குதிரை. திரும்ப ஓதுறாங்க, திரும்பவும் துள்ளுகிறது, குதிக்கிறது, ஆட்டம் போடுகிறது. திரும்ப என்ன செய்யறாங்க? நிறுத்துறாங்க, ஆட்டம் நிற்கிறது. இப்படியே தொடருது. அவங்க சொல்றாங்க, நான் ஓதிக்கிட்டே இருந்திருப்பேன், பையன் விரிச்சுமோ, யஹ்யா என் பையன் உறங்கி கொண்டிருக்கிறான், நான் ஆட்டம் போட்டு துள்ளி குதிச்சு என் பையனை இங்கே விரித்து விடக்கூடாதே என்பதற்காக வேண்டி நான் நிறுத்தினேன். ஏன் குதிரை ஆட்டம் போட்டது என்று நான் பார்த்தேன். அப்படி பார்க்கும் பொழுது அந்த குதிரைக்கு மேலே நான் வெளியை பார்த்தேன், வான் வெளியை பார்த்தேன். அங்கே ஒரு மேகத்தை போல நிழல் தெரிகிறது. அந்த நிழலிலே நட்சத்திரங்களை போன்று உயிரிழக்கூடிய காட்சிகள் தெரிகிறது. அதை பார்த்து மிரண்டு இருக்கிறது. ஆனால் அது என்ன நிழல், அது என்ன நிழல், அது என்ன குடை, அந்த குடையிலே மின்னுகிற அந்த நட்சத்திரம் என்ன என்று எனக்கு தெரியல. நான் மறுநாள் சுபூ தொழுகைக்கு சென்ற பொழுது நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்த பொழுது இந்த மெசேஜ், இந்த செய்தியை சொன்னேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா உஸைத் இக்ரா, ஓது, நீ ஓதிக்கிட்டே இரு, ஓதிக்கிட்டே இரு, நிறுத்தாத, விடாத, ஓதிக்கொண்டே இரு, ஓதிக்கொண்டே இரு என்று சொன்னார்கள். நான் சொல்றதான் ஓதிக்கொண்டே இருந்திருப்பேன், ஆனால் என் பையனை அது விழித்து விடுமோ, என் பையனை அது தள்ளி விடுமோ என்று பயந்து நான் இருக்கிறேன். நீ ஓது, ஓதிக்கொண்டே இரு. அது யார் தெரியுமா? அது நீ பார்த்த அந்த நூர், நீ பார்த்த அந்த வெளிச்சம், நீ பார்த்த அந்த ஒளி, அது யார் தெரியுமா? மலக்குமார்கள். நீ தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருந்தால் அவர்கள் அங்கே நின்று கொண்டே இருப்பார்கள்.
அப்படி தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருந்து அவர்களும் அங்கே தங்கியிருந்தால் பஜீர்ல எல்லாரும் பார்த்துருப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்படின்னா நீங்க அவங்க வீட்டுல குர்ஆன் ஷரீஃப் ஓதுனா யார் இறங்குவார்கள்? மலக்குமார்கள் இறங்குவார். அதை பார்க்கக்கூடியவர்கள், பார்க்கிற ஆன்மீக பலத்தை பெற்றவர்கள் அதை பார்க்கிற பாக்கியத்தையும் எல்லோருடைய கண்களுக்கும் ரூம்கள் பார்க்க முடியாது. எல்லோருடைய கண்களுக்கும் அந்த ஆன்மாவுடைய வெளிச்சம் இருந்தால், ஆன்மாவுடைய வெளிச்சம் இருந்தால் சில பேருடைய கண்ணுக்கு தான் அது தெரியும். பதில்ல மலக்குமார்கள் இறங்கினாங்க, பதில்ல மலக்குமார்கள் இறங்கினாங்க, உஹதுல மலக்குமார்கள் இறங்கினாங்க. சில சஹாபாக்கள் அதை பார்த்தாங்க, சில சஹாபாக்கள் எல்லோரும் பார்க்கல. இன்னும் சொல்ல போன சில காபிர்களும் கூட பார்த்துக்கிறாங்க அவங்களுக்கு கூட. ஆனா அந்த பார்த்து கூட அவங்களுக்கு ஈமான் செய்யல, நசீபாகல. ஆனால் மலக்குகள் இறங்குவது என்பது உறுதியான விஷயம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா இஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் யுذ்கரு ஃபீஹி வ யுத்லா வ யத்லூ. ஒரு வீட்டில எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த வீட்டிலே எல்லோரும் குர்ஆன் ஷரீஃப் ஓதுகிறார். குர்ஆன் ஷரீஃப் ஓதி அதற்கு பிறகு அந்த குர்ஆனுடைய வியாக்கியானம் நடைபெறுகிறது. இது மாதிரி குர்ஆனுடைய விளக்கம், குர்ஆனுடைய பாடம் நடைபெறுகிறது என்றால் அந்த வீட்டை ஹஃபத்துஹுல் மலாயிகா, மலக்குமார்கள் அந்த வீட்டை பொதிந்து கொள்கிறார். வகஷியத்துஹுர் ரஹ்மா, ரஹ்மத் அவர்களை மூடிக்கொள்கிறது. வனஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, ஸகீனா என்று சொல்லப்படுகிற அமைதி அங்கே இறங்கி விடுகிறது. உங்க வீட்டிலே நிம்மதி இருக்க வேண்டும் என்றால், உங்கள் உள்ளத்திலே அமைதி தவழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆன் ஷரீஃப் ஓத வேண்டும். நிம்மதி இல்லையே உஸ்தாத் அப்படின்னா அது காரணம் என்ன? உள்ளத்திலேயும் குர்ஆன் இல்லை, இல்லத்திலேயும் குர்ஆன் இல்லை, ஓதப்படவில்லை. ஓதிக்கொண்டே இருந்தால் மலக்குமார்களுடைய அதாவது அருள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும், இறங்கிக் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட குர்ஆன் ஷரீஃபோடு நம்முடைய தொடர்பு இருக்க வேண்டுமா வேண்டாமா? இருக்கணுமா என்னங்க? அதிலே குறிப்பாக ரமலான் வருகிறது. அந்த காலத்துல குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டாங்க. இப்ப வீட்டுக்கு வீடு குர்ஆன் இருக்கு, பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசல் குர்ஆன் இருக்குது. நம்ம ஓதணும்னு நினைச்சு எடுத்து ஓதலாம். ஆனா அந்த காலத்துல இந்த மாதிரி குர்ஆன் பிரிண்ட் செய்யப்படலை. எல்லா பள்ளிவாசலையும் குர்ஆன் வைக்கப்படலை. இந்த பள்ளிவாசல்ல கூட ரசூலுல்லாஹ் காலத்துல குர்ஆனை வச்சிருந்தாங்க. எல்லாரும் எப்படிதான் ஓதுனாங்க சொல்லுங்க? மனப்பாடம் பண்ணி ஓதுனாங்க. எந்த அளவுக்கு யாருக்கு மனப்பாடம் இருக்குதோ அந்த அளவுக்கு அவங்க என்ன செய்யறாங்க. அம்ரு இப்னு சலமா ரலியல்லாஹு அன்ஹு என்று ஒரு சஹாபிங்க. அந்த சஹாபி சொல்றாரு, இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய ஆர்வத்தை பாருங்க, அல்லாஹ் அவருக்கு கொடுத்த அந்த நசீபை பாருங்க. அவர் சொல்றாரு, எங்க ஊர் எப்படி எந்த மாதிரி டைரக்ஷன்ல அது இருக்குது அப்படின்னா, மதீனாவுக்கு போறவங்க வர்றவங்க எங்க ஊரை கடக்காம போக முடியாது. போகும்பொழுது எங்க ஊரை கடந்து தான் போக முடியும், வரும் பொழுதும் எங்க ஊரை கடந்துதான் எங்க ஊரை கடந்துதான் அவர் செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல எங்க ஊருடைய டைரக்ஷன் இருக்குது. நான் பார்க்கிறேன் புதுசா இப்ப நிறைய பேர் அங்க மதீனாவுக்கு போறாங்க, மதீனாவுக்கு வர்றாங்க, கூட்டமா போறாங்க, கூட்டமா என்ன செய்யறாங்க. அப்போ இஸ்லாம் அந்த ஊருக்கு இன்னும் வரவில்லை. இவருக்கு இஸ்லாம் என்றால் என்னவென்றும் தெரியாது. இப்போ அவர் சொல்றாரு, அது வந்து போகக்கூடியவங்க. நான் கேட்டேன், என்னங்க போயிருவீங்க வர்றீங்க, என்ன விஷயம்? அங்க அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கிறார். அப்பதான் முதல்ல செய்தி கேள்விப்படுகிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கிறாங்க. அங்க என்ன அவங்களுக்கு வகி வருது, அல்லாஹ்வுடைய அருள் வெளிப்பாடு அவர்கள் மீது ஏற்படுகிறது. அந்த வகையை நாங்கள் பெற்று வருகிறோம், அதை வாங்கி வருகிறோம், கேட்டு வருகிறோம். அப்படின்னா அது கொஞ்சம் எனக்கும் ஓதுங்கண்ணே, எனக்கும் ஓதி காட்டுங்கண்ணே அப்படின்னு சின்ன பையன், அம்ரு இப்னு சலமா சின்ன பையன், அவர் கேட்கிற. அப்போ அவங்க வர்றவங்க போறவங்க மதீனாவுக்கு போயிட்டு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு யாருக்கெல்லாம் என்னென்ன ஆயத்துக்கள் அவங்க அங்கிருந்து கேட்டு வந்தாங்களோ, மனப்பாடம் செய்து வந்தார்களோ, அதையெல்லாம் யாருக்கு ஓதி காட்டுறாங்க சொல்லுங்களாங்க? அம்ரு இப்னு சலமா என்ற அந்த சிறுவனுக்கு ஓதி காட்டுறாங்க. இப்படியே போறவங்க வர்றவங்க ஓதி காட்ட அவங்களுக்கு நிறைய ஆயத்துகள், நிறைய சூறாக்கள் அவருக்கு என்ன ஆயிடுச்சுங்க, மனப்பாடமாக ஆயிடுச்சு. இப்போ ஃபத்ஹ் மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது எல்லாரும் மதீனாவுக்கு போய் இஸ்லாத்தை தழுவுகிறார். அல்லாஹ் சொன்னாங்க, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத அன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. அல்லாஹ்வுடைய உதவி வந்து விட்டால், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வெற்றியும் உதவியும் வந்து விட்டால்,
ஒரு ஐத்தன்னாசை இது பொதுவுணர்ச்சி தீனில்லாய் அப்பாஜா அல்லாவுடைய மார்க்கத்தில் கூட்டமாக என்ன செய்வாங்க நுழையக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் சொன்னானே நற்செய்தி. அப்படி ஒரு நடந்தது. எல்லாரும் வந்து இஸ்லாத்தை இணைஞ்சிட்டே இருக்கிறாங்க. அப்ப இந்த ஊருக்கும் இஸ்லாம் ஆகக்கூடிய ஒரு நசீபு கிடைக்கிறது. ஏன் இந்த பையனுடைய அக்கா தலைமையில அந்த ஊர் மக்கள்லாம் எங்க போறாங்க? மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போய் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறார்கள். கலிமாவை சொல்லி இஸ்லாத்தில் இணைகிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த நேரத்தில் அவர்களுக்கு எதையெல்லாம் போதிக்க வேண்டுமோ அதையெல்லாம் போதிக்கிறார்கள். இப்ப அப்பதான் புதுசா போயிருக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, ஒரு நாளைக்கு ஐவேளை தொழணும். அப்படி தொழும்பொழுது தனியா என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. ஒரு ஆள் இமாமாக நின்று தொழ வைக்கணும். இமாமாக யார் நிற்கணும் அப்படின்னா, யாருக்கு குர்ஆன் அதிகமாக மனப்பாடம் இருக்கிறதோ, யாருக்கு குர்ஆன் ஷரீஃப் அதிகமாக ஓத தெரிகிறதோ அவங்க தான் என்ன செய்யணும், இமாமாக நிற்கணும் அப்படின்னா மசாலா சொல்லி எங்களை அனுப்பிட்டாங்க. இப்போ எங்க ஊர்ல பார்த்தாங்க, யாருக்குப்பா குர்ஆன் அதிகமா தெரியும்னா அந்த பையனுக்கு தான் குர்ஆன் அதிகமா தெரியும். ஏன்னா இஸ்லாத்துக்கு முன்னாடியே அவர் போற வார அந்த மக்களிடத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு ஆயத்துகளையும் சூறாக்களையும் மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறார். எனவே என்ன இமாம் ஆகிட்டாங்க. ஆனா அவருக்கு அந்த நேரத்தில் வயசு 7 தாங்க. 7 வயசுல அவர் இமாம் ஆயிட்டார். இமாமானா எந்த அளவுக்கு சின்ன வயசு, வசதி எந்த அளவுக்கு கம்மி அப்படின்னா, அந்த காலத்துல பெண்களும் பின்னாடி நிற்பாங்க. தொழுகைக்கு ஆண்களுக்கு பின்னாடி யாரும் நிற்பாங்க. இப்போ அந்த ஊர் சின்ன ஊருங்கிறதுனால பெண்களும் பின்னாடி நிற்கிறாங்க. தொழுகையை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம், அதனால பெண்கள் நிற்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, எங்களை ஒரு போர்வை தான் இருந்துச்சு, அந்த போர்வையை மேலே போட்டு கீழே வரைக்கும் நான் என்ன மறைச்சிடுவேன். ஆனா கீழே முழுமையாக அதை என்ன செய்யாது, மறையாது. மறைக்க வேண்டிய சில பகுதிகள் வெளியே தெரிகிற அளவுக்கு அந்த போர்வை இருந்துச்சு. அப்ப அது ஒரு பெண்மணி சொன்னாங்கன்னா, அதாவது வாரு அண்ணா அவுரத்தை காரியும், உங்க காரி சாஹிப் இமாம் சாஹிப்புடைய அவுரத்தை கொஞ்சம் மறைக்கிறேன் அப்படின்னு பொம்பளைக்கு தான் என்ன வந்திருக்கு. அப்படின்னோடனே எல்லாரும் அவங்களுக்கு ஒரு அழகான கமீஸ், மேலே இருந்து கீழே வரைக்கும் போடுற மாதிரி ஒரு கமீஸ் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அவர் சொல்றாரு, வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷம் அன்று 2 சந்தோஷம். ஒன்று இஸ்லாத்துல வந்து ஒரு சந்தோஷம் தான், அதுக்கு பிறகு நான் சந்தோஷம் அடைந்தது அந்த புதுசா அந்த ட்ரெஸ்ஸு நான் போட்ட பாருங்க, அன்னைக்கு தான் எனக்கு அந்த சந்தோஷம் வந்துச்சு அப்படின்னு சொல்றேன். பொதுவாக தமிழ்நாட்டு சரி இங்கேயும் சரி இந்த ஓதக்கூடிய ரம்ஜான தராவி தொழிற்கக்கூடியவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்களா எல்லாம் கொடுக்குறீங்களா இல்லையா? கொடுக்குற மாதிரி தெரியலையே. ஆபீஸ்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது அந்த சுத்தத்தை அங்கே தொடங்குறது அப்படின்னு சொல்றாங்க. வேட்டி எடுத்து கொடுப்பாங்க. ஊர்ல எல்லாம் நிறைய வேட்டி கொடுப்பாங்க, நிறைய சட்டை எடுத்து கொடுப்பாங்க. அப்ப அந்த கமீஸ் ட்ரெஸ் எடுத்து ஆபீஸை கௌரவிக்கிறதுங்கிறது எங்கிருந்து தொடங்கியது? அம்ருக்குழு ஸ்தலமாக தான் முதல்ல கிடைச்சிருக்குது. அங்கிருந்து சுண்ணத்து நடைமுறையாக ஆய்விக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்ப பாருங்க, இவர் குர்ஆன் ஷரீஃபை எப்படி ஓதினாரு, எப்படி கற்றுக்கொண்டாரு? போறவங்கள்ட்ட வர்றவங்கள்ட்ட கேட்டு கேட்டு மனப்பாடம் பண்ணிருக்கிறார். இப்ப நமக்கு அந்த கஷ்டம் இருக்கிறதா? இருக்காங்க. அந்த சிரமம் நமக்கு இருக்குதா? மதரசா இருக்குது, மதரசால ஓதுவதற்கு வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்குது. எனவே சிறுவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். ஏன்னா சின்ன பிள்ளைங்க ஓதுறதுக்கு ஈஸி, சீக்கிரமா மனசுல பதிஞ்சிடும். அதே மாதிரி ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதில் மதரசாவுக்கு சின்ன வயசுலேயே ஓத அனுப்பி விடுங்கள். இப்படி ஓத அனுப்பல, பெரிய பிள்ளை ஆயிட்டீங்க, பெரிய மனுஷி ஆயிட்டீங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைலாம் பெற்றாச்சு, ஓதலைன்னு வச்சுருங்களேன், இனிமே வாசகர்கள் ஓதுறது அப்படின்னு வைக்கப்படக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? ஏன்னா அதிகமான சஹாபாக்கள் எப்படி குர்ஆன் ஓதுனாங்க? வயசான பிறகு இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அவங்க அபூபக்கர் சித்திக் நாயகம் இஸ்லாத்துக்கு வரும் பொழுது வயசானவர் நிலையில 37 வயசு வருது. அந்த நேரத்தில் உமர் இப்னு கத்தாப் இஸ்லாத்துக்கு வரும்பொழுது 30 வயசு. 30 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளையும் ஆயிடுச்சு. அவ கல்யாணம் ஆகி பிள்ளையெல்லாம் பெற்ற பிறகு தானே அபூபக்கர் சித்திக், உமர் போன்ற இன்னும் பல்வேறு சஹாபாக்கள், பெரும்பாலான சஹாபாக்கள், அதிகமான சஹாபாக்கள் வயதான பிறகு தானே குர்ஆன் ஷரீஃபை ஓதினார்கள் இல்லையா? இது ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். ஏதாவது வயசாயிடுச்சு, இப்ப நிறைய முதியோர் மதரசாக்கள் இருக்கிறது. முதியோர்களும் வயசானவர்களும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குர்ஆன் வந்து ஓதுவதற்கு கற்றுக்கொள்வதற்குண்டான வசதி வாய்ப்புகள் மதரசாவில் செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அதை நீங்க என்ன செய்து கொள்ள வேண்டும்? பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நஷ்டம் மதரசாவுக்கு இல்லை, நஷ்டம் உஸ்தாதுக்கு அல்ல,
ஒரு வாய்ப்பு வந்தும் கூட நீங்க அதை பயன்படுத்தலைன்னா நஷ்டம் நமக்கு தான், சம்பந்தப்பட்டவர்களுக்கு தான் என்பதை புரிந்து கொண்டு எல்லா சஹாபாக்களும் இன்று சொல்லாட்டாலும் அதிகமான சஹாபாக்கள் வயதான நிலையில குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதற்கு வெட்கப்படல. குறிப்பாக அன்சாரி பெண்மணிகள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார், நிஅமன் நிசாஉல் அன்சார், பெண்களிலேயே ரொம்ப சிறந்த பெண்கள் யார் அப்படின்னா அன்சாரி பெண்கள். யார் சொல்றா? சொல்லுங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, பெண்களிலேயே சிறந்த பெண்மணி யாருன்னு சொன்னா அன்சாரி பெண்கள். ஏன்னா லம் யம்னஉஹுன்ன அல் ஹயாஉ அன் யதஃபக்கஹன ஃபித்தீன், மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு, தீனுடைய கல்வியை கற்றுக்கொள்வதற்கு வெட்கம் அவர்களுக்கு தடையாக இருந்தது. என்ன விஷயம் சந்தேகம் வந்தாலும் உடனே யார்கிட்ட வந்து கேட்பாங்க, என்ன சொல்லுவாங்க? கேட்பாங்க. ஹதீஸ்ல வருது. எந்த அளவுக்கு கேட்பாங்க? அது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அவங்களுக்கு வீடு அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க. நம்ம மசாலா கேட்கறதுக்கு என்ன செய்யக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. பொது இடத்துல வந்து கேட்கக்கூடாத அளவுக்கு வெட்கக்கூடிய விஷயமா இருந்தா கூட தனியா, அதாவது நம்ம அந்த மசாலாவை கேட்டு தெரிந்து கொண்டு அந்த விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அறியாம நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்ப அந்த உம்மு சுலைம் கேட்கிறாங்க, ஒரு பெண்மணி கனவு கண்டாங்க. அந்த கனவுல வந்து அவங்களுக்கு வந்து வித்தியாசமான கனவு வரும்ல, ஒரு செக்ஸியான ஒரு கனவு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கனவு கண்டால் ஒரு பெண்ணு அப்படிப்பட்ட ஒரு கனவை கண்டால் குளிக்கணுமான்னு கேட்கிறாங்க. அப்படிப்பட்ட கனவு கண்டா குளிக்கணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்மு சுலைம் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, பதில் சொல்றாங்க. பக்கத்துல உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சல்மா யாரு? ரசூலுல்லாஹி மனைவி. தாய்மார்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்ல, சல்லல்லாஹு வரலாறு நம்ம தொடர்ந்து பயான் கேட்கிறோம். சல்லல்லாஹுடைய மனைவிமாருக்கு எத்தனை பேரு, அவங்களுடைய பேர் என்னெல்லாம் என்ன செய்திருக்கணும். ஒரு இடத்துல தான் ஒரு உஸ்தாத் கேட்டார், ரசூலுல்லாஹுடைய மனைவிமாருக்கு தெரியுமான்னு கேட்டால் ஒருத்தருக்கு தெரியும். உங்களை மாதிரி அமைதியா இருக்காங்க, உங்களுக்கு தெரியும், விருப்பமாக விருப்பப்படுத்தலாம்னு நமக்கு தெரியல. ஆனா ஒரே ஒரு அம்மா வந்து என்ன செய்யறாங்க, ஒரே ஒரு ஆள் மட்டும் ரசூலுல்லாஹுடைய மனைவிமார் பேர கதீஜா, ஆயிஷா, உம்மு சல்மான்னு சொல்லிட்டா சந்தோஷமா இருந்துச்சு. அந்த பட்டியல ஆமினாவையும் சேர்த்துட்டு அந்த பட்டியல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் தான் கொஸ்டின். அப்ப யாரோடு சேர்த்து யாரையும் சொல்றாங்க, அம்மாவோ யாரு மனைவி யாருன்னு வித்தியாசம் தெரியுது. இதுவே காரணம் என்ன, நாம யாருடைய வரலாறுமோ படிச்சிடும். ஆனா எந்த வரலாறு படிக்கணும் சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்கணும். அப்ப சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, உம்மு சல்மாவுடைய வீட்டுல தான் அந்த மசாலாவை கேட்கறதுக்கு அவங்க வர்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, ஹதீஸ்ல வருது, உம்மு சல்மா வந்து முகத்தை மூடிட்டாங்க வெக்கப்பட்டு அப்படின்னு. அந்த பொம்பளை பிடிச்சி இழுத்துட்டாங்க. எந்த கேள்வி இதையுமா இல்லாம கேட்கறது அப்படின்னு சந்தேகம் வந்து கேட்காம என்ன செய்வான்னு அவங்க உம்மு சல்மா. அப்ப ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க, இதா ரகத்து அல்மா, தண்ணீரை அவர் பார்த்தால், ஜலத்தை பார்த்தால், வெளிப்பட்டதாக பார்த்தால் குடிக்க. ஆணுக்கும் அதான் மசாலா, பெண்ணுக்கும் அதான் மசாலா. ஹதீஸ் போகுது, அப்படியுமா நடக்கும் அப்படின்னு கேட்கறாங்க உம்மு சுலைம். அந்த இடத்துல அந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னா, பெண்களுக்கும் அப்படி இந்த மாதிரி கனவுலாம் வருமா, இகத்திலாம் ஏற்படுமா, ஆண்களுக்கு இகத்திலாம் கனவுல அந்த மாதிரி கனவு கண்டு இகத்திலாம் ஆகுதுல, குளிப்பு கடமையா இருக்குல்ல, அது மாதிரி பெண்களுக்கும் ஏற்படுமா என்று கேட்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏற்படும். இல்லை என்றால் பிறக்கிற குழந்தை எப்படி அந்த தாய்க்கு ஒப்பாகிறது என்று கேட்டார். வலதுபா. அப்ப ஆணுக்கும் அந்த ஜடம் இருக்கிறது, பெண்ணுக்கும் அந்த ஜலம் இருக்கிறது, ரெண்டும் சேர்வதனால் கருத்தரிக்கிறது. எனவே யாருடைய ஜலம் முந்துகிறதோ அந்த குழந்தை தரிக்கிறது இல்லையா. ஆணுடைய ஜலம் முந்திவிட்டால் ஆண் குழந்தை, பெண்ணுடைய ஜலம் முந்திவிட்டால் அது பெண் குழந்தை. சில குழந்தை ஆணை போல இருக்கிறது, சில குழந்தை பெண்ணை உம்மா போல இருக்குதுன்னு சொன்னா அங்கே ஜலம் வருகிறது என்பதனால் தானே என்று ஒரு அறிவியல் உண்மையையும் அங்கே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுவெல்லாம் நாம சொல்றதுக்கும் வைக்கப்படுறோம், கேட்கறதுக்கும் வைக்கப்படுறோம். ஆனா அன்சாரி பெண்கள் என்ன செய்யல, மார்க்கத்தினுடைய சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் வெட்கப்படவில்லை. அதைத்தான் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நிஅமன் நிசாவு, பெண்கள்ல சிறந்த பெண்கள், நல்ல பெண்கள் யார் அப்படின்னா நிசாவுல் அன்சார், அன்சாரி பெண்கள். லம் யம்னஉஹுன்ன அல் ஹயாஉ அன் யதஃபக்கஹன ஃபித்தீன்,
மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு, மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு வெட்கம் அவர்களை தடுக்கவில்லை என்று சொல்கிறார். அதாவது முஜாஹித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, புகார் ஷரீஃப்ல ஹதீஸ் வருது, அதாவது 2 பேரு கல்வி கற்றுக்கொள்ள மாட்டான். லா யதஅல்லமு முஸ்தஹீன் வலா முதகப்பிர். அவங்க சொல்றாங்க 2 பேரு கல்வி கற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு ஆளு வெட்கப்படுறாங்க, வெட்கப்பட்டு இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டான், கல்வி கற்றுக்கொள்ள மாட்டான். இன்னொரு ஆள் யாருன்னா கிபுர் உள்ளவர், நான் என்ன அவர்கிட்ட போய் கேட்கறது, அது இந்த வயசுல நான் என்ன அங்கே போய் படிக்கிறது, அவன் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைப்பாங்களே. இதெல்லாம் ஒரு ஹயாவுனாலையும் சில பேருக்கு வருது, சில பேருக்கு கிபுருனாலையும் ஒரு பெருமை இல்லையா? அப்போ 2 தன்மை நம்மகிட்ட இருக்கக்கூடாது. குர்ஆன் கற்றுக்கொள்வதற்கும் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கும் கிபுரு இருக்கக்கூடாது, பெருமைப்பட்டு இல்லையா நாம ஓதாமல் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஹயா வெட்கப்பட்டும் நாம் என்ன செய்யாமல் இருக்கக்கூடாது, ஓதாமல் கற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது. எனவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குர்ஆனை கற்றுக்கொள்வது கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்களோட சிறந்தவர் யாரு அப்படின்னா குர்ஆனை கற்றவர், அதை கற்றுக் கொடுப்பவர். நீங்க குர்ஆனை கற்று எல்லாருக்கும் என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும். எனவே 2 நிலைகளில் உங்களுக்கு சிறப்பு கிடைக்க வேண்டும் என்றால் அது குறிப்பா ரமலான் வருது. ரமலான்ங்கிறது என்னமா, எப்படிப்பட்ட ஒரு மாசங்க, குர்ஆன் இறங்கிய மாதம், ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம். ரமலானுடைய மாதத்தான் எப்படி அறிமுகம் செய்கிறான், எப்படி நமக்கு அதை பற்றி நமக்கு சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம் அல்லது உன்சிலத்தில் குர்ஆன். அந்த ரமலான் மாசத்துல என்ன இறங்கியது, குர்ஆன் இறக்கப்பட்டது. குர்ஆன் இறக்கப்பட்ட, குர்ஆன் அருளப்பட்ட மாதம் ரமலானுடைய மாதம். அந்த ரமலானுடைய மாதத்துல என்ன வருகிறது, எங்கே வருகிறது, எப்பொழுது வருகிறது, குர்ஆன் வந்த அந்த மாதம், குர்ஆன் இறங்கிய அந்த மாதம் எப்பொழுது வருகிறது, இன்னும் சில மாதத்துக்கு இல்லையா? இப்போ ஜமாதுல் ஆகிர் ரஜப் வந்துடும், ரஜப் வந்தா அப்புறம் ஷாபானுக்கு எடுத்து என்னங்க ரமலான் வந்துவிடும். எனவே குர்ஆன் இறங்கிய அந்த மாதத்துல நம்முடைய தொடர்பு இன்னும் அதிகமாக வேண்டும். பொதுவாக எல்லா காலத்திலேயும் குர்ஆனோடு நாம் அதிகமான தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும், அதை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு சஹாபாக்கள் குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கு, குர்ஆனை தெரிந்து கொள்வதற்கு எந்தெந்த வகைகளெல்லாம் முற்பட்டார்கள். ஒரு சபையில புகார் செய்த ஹதீஸ் வருது, அதாவது ஒரு பெண்மணி வந்தாங்க. பெண்மணி வந்து யாரும் சொல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்க. யாருக்கு சொன்னாங்க, ரசூலுல்லாஹி அவங்க சொன்னாங்க, யாரை சொல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்க, என்னை நான் ஒரு இடத்துல ஒப்படைக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு தலையை குனிஞ்சிட்டாங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வஹி இல்லாமல் என்ன செய்ய முடியாது, எதையும் செய்ய மாட்டாங்க, செய்யக்கூடாது இல்லையா? அப்போ அல்லாஹ்வுடைய அனுமதி கிடைக்காத காரணத்தினால அமைதியா இருந்தாங்க, பதில் சொல்லலை. அந்த அம்மா நின்றுகிட்டே இருக்குது. இப்போ சபா அமைதியா இருக்கும்பொழுது ஒரு ஆள் இருந்தார், ஒரு சஹாபி, யார சொல்லலாம் ஓதுறது வைக்கல, வரங்கத்தையும் குரான் வச்சிருக்கிறோம். அதை எதைக்காவது வந்தாலும் எடுத்து தூசி தட்டி, அல்லாஹ் அக்பர், அவ்வளோ தூசி கிடக்குது. ஏன் அவ்வளோ தூசி கிடக்குது, அதை எடுத்து உபயோகிக்கவே இல்லை. சாபம், குர்ஆனுடைய சாபம் வரவும் வராது அந்த வீட்டுக்கு. அதான் பார்த்தேன், குர்ஆன் தூசி தட்டி எடுக்கிற நிலையில குர்ஆனை நாம் வைக்கக்கூடாது. நம்முடைய தொடர்பு அப்படி இருக்கக்கூடாது. தினமும் அதை எடுத்து நம்ம என்ன செய்யணும், குர்ஆனை டெய்லி துடைக்கணும். அது எப்படி துடைக்கணும், மற்ற பயன்படுத்தக்கூடிய துணியை கொண்டு குர்ஆனை செய்யக்கூடாது. குர்ஆனை துடைக்கிறதுக்கு தனி ஒரு துணி வச்சிருக்கணும். அதை கொண்டு குர்ஆனை மட்டும் தான் துடைக்கணும். குர்ஆனுக்கு நிறைய அந்தம் இருக்குது, நிறைய மரியாதை இருக்குது. ஒரு ஆள் உங்கள்கிட்ட குர்ஆனை கொண்டு தர்றாங்க அப்படின்னா உட்கார்ந்துக்கிட்டே என்ன செய்யக்கூடாது, உடனே மரியாதையா எழுந்துக்கிட்டு அந்த குர்ஆனை என்ன செய்யணும், வாங்கணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய கலாம். ஆனால் எழுந்துக்கிட்டு அந்த குர்ஆனை வாங்கணும். கொடுக்குற ஆள் வந்து இப்படி கொடுக்கக்கூடாது, இடது கையை கொண்டு கொடுக்கக்கூடாது. எதை கொண்டு கொடுக்கணும், மரியாதையா கொடுக்கணும். வாங்குறவனை இப்படி என்ன செய்யக்கூடாது, இடது கையால வாங்கக்கூடாது, 2 கையால மரியாதையாக. நிறைய அதுவுகள் இருக்கிறது. பொது இல்லாம குர்ஆனை என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது, தொடக்கூடாது. அதுவும் மாதவிடாய காலத்துல தொட முடியாத நேரத்துல குர்ஆன் ஓதவும் கூடாது, தொடவும் கூடாது, ஓதவும் கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய கலாம், அதற்கு ஒரு மரியாதை இருக்கிறது, அதுவும் இருக்கிறது. அதையெல்லாம் பேண வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட அந்த குர்ஆன் இப்போ ரசூலுல்லாஹி அது மஹக்க என்னோட குர்ஆன் செய்யும். ஒரு இடத்துல குர்ஆன் இருக்கா அப்படின்னு கேட்டா நம்ம இடத்துல இருக்க பிரிண்ட் குர்ஆன் அது அந்த காலத்துல இல்லையே.
ரசூலுல்லாஹ் காலத்துல குர்ஆன் வந்து நம்ம காலத்துல வச்சிருக்கிற மாதிரி பிரிண்ட் செய்யப்பட்ட குர்ஆன் இல்லவே இல்லையே. அது பின்னாடி தானே வந்துச்சு இல்லையா? அப்ப குர்ஆன் இருக்குதானே என்ன அர்த்தம்? உன்னுடைய கல்வில எவ்வளவு குர்ஆன் இருக்கிறது, உனக்கு குர்ஆன் ஓத தெரியுமா, குர்ஆனுடைய அறிவு உனக்கு இருக்கிறதா, குர்ஆனுடைய ஞானம் இருக்குதா அப்படின்னு கேட்கறாங்க சொன்னார்கள். அது இருக்குது யார சொல்லலான்னு சொன்னார் அவர். அப்ப சொன்னாங்க, நீ இந்த பெண்ணுக்கு குர்ஆன் கற்றுக் கொடு, இந்த பெண்ணுக்கு குர்ஆன் ஓத கற்றுக் கொடு. அதன் பேரிலே அன்கஹதுக பிமா மஅக மினல் குர்ஆன். புகாரியுடைய ரிவாயத். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு நிக்காஹ் செய்து வைக்கிறேன், இந்த பெண்ணை உனக்கு நிக்காஹ் செய்து வைக்கிறேன், உன்னிடத்தில் இருக்கிற குர்ஆனை கொண்டு அதை கற்றுக் கொடுக்கணும் என்ற வகையில் நான் உனக்கு நிக்காஹ் செய்கிறேன் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், அப்ப அவருக்கு குர்ஆன் ஓத தெரிய போய் தானே அந்த கல்யாணம் நடந்துச்சு. இப்போ நமக்கு அந்த மாதிரி குர்ஆன் ஓத தெரிஞ்சாதான் கல்யாணம் சொன்னா நம்ம ஆளுக்கு பல பேருக்கு கல்யாணம் நடக்காது. நல்லா பாதுகாக்க வேண்டும். அதில் குர்ஆன் எந்த அளவுக்கு புனிதமானதாகவும் அது கருதப்பட்டது மட்டுமல்ல, குர்ஆன் இருக்கிற காரணத்தினால் சிறந்த மாப்பிள்ளை இவருக்கு இந்த பெண்ணை நீங்க கொடுக்கலாம் என்ற ஒரு தகுதி குர்ஆனை கொண்டு நிர்ணயம் செய்யப்படுகிறது. மாப்பிள்ளை நாம் தகுதி நிர்ணயம் செய்கிறோம், வசதியை கொண்டு, பொருளாதார வசதியை கொண்டு நாம் தகுதி நிர்ணயம் செய்கிறோம். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தகுதியை முன்வைக்கிறார்கள்? குர்ஆன் அவரிடத்திலே இருக்கிறது, குர்ஆன் ஓத தெரியும், குர்ஆனை இவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு திறமை அவருக்கு இருக்கிறது, அந்த இல்மு இருக்கிறது என்பதை ஒரு தகுதியாக, ஒரு அளவுகோலாக அதை கொள்கிறார்கள் என்றால் அதை நாம் கொள்ள வேண்டும். அந்த அளவுகோலை நாம் உருவாக்க வேண்டும். அந்த அளவிற்கு குர்ஆனுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு, அதனுடைய மதிப்பு, அதனுடைய கண்ணியம் நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும். அப்படி செய்யலாமா? ரமலான் வருகிறது. ரமலான்ங்கிறது அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஷரீஃப் இறங்கிய ஒரு மாதம். எனவே அந்த மாதத்திலே குர்ஆன் ஷரீஃப் அதிகமாக ஓத வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வரும். மொத்த 8 வருஷங்கள் வந்துச்சு. 23 வருஷ காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா வஹி வந்துச்சு. அப்படி வஹி வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அந்தந்த நேரத்துல அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தேவைப்படுகிற வசனங்களை அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்குவார்கள். அதை கொண்டு வந்து இவங்க என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. ஆனா ரமலான்ல என்ன செய்வாங்கன்னா, இறங்கின எல்லா வசனத்தையும் மொத்தமா ஒதுக்கணும். இறங்கின எல்லா வசனத்தையும் தௌர், ரம்ஜான் நம்ம தௌர் பண்றோம்ல, ஒரு ஹாஃபிஸை வைத்து தராவீஹில முழு குர்ஆனை அவர்கள் ஓத வைத்து நாம கேட்கிறோம் அல்லவா? குர்ஆனை ஓதுவது மட்டும் நன்மைக்குரிய விஷயம் அல்லங்க, குர்ஆனை கேட்பதும் என்னதான் சொல்லுங்களேன், நன்மைக்குரிய விஷயம் தான். அதாவது உபை ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க, நீ குர்ஆன் ஓதுன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நீ குர்ஆன் ஓது. யாரும் சொன்னா குர்ஆன் உங்களுக்கு இறங்கி இருக்கிறது, நான் ஓதுவதா என்று கேட்டார்கள். ஆமா, நான் குர்ஆனை ஓதவும் விரும்புகிறேன், அதே மாதிரி குர்ஆன் நீங்கள் ஓத நான் கேட்கவும் விரும்புகிறேன் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் இன்னொரு செய்தியும் சொன்னாங்க, உபை நீங்கள் ஓத வேண்டும், நான் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான் என்று சொன்னார். நீங்கள் ஓத வேண்டும். குர்ஆனுடைய தலைசிறந்த காரியங்கள்ல ஒரு ஆள் யாருங்க? உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. வேற இன்னொரு காரியம் பேர் சொல்லுங்க. தலை சிறந்த காரியங்கள்ல ஒரு ஆள் உபை இப்னு கஅப். நீங்க உங்க பங்குக்கு ஒரு ஆளை சொல்லுங்கண்ணா, அழகாக ஓதக்கூடிய காரியங்கள் ஒரு ஆளுடைய பேர் சொல்லுங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொரு காரியம் சொல்லுங்க. அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு. அபூ மூஸா அல்-அஷ்அரி இரவு நேரத்துல பள்ளிவாசல்ல மஸ்ஜித் நபவியில அழகா குர்ஆன் ஓதி தொழுதுட்டு இருப்பாங்களாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி நின்று கேட்டுட்டு இருப்பாங்க. அபூ மூஸா அல்-அஷ்அரி சொல்றாங்க, யார சொல்லா, நீங்க கேட்டுட்டா இருந்தீங்க? ஆமா, நீ கேட்டுக்கிட்டு இருக்கு தெரிஞ்சா இன்னும் என்ன ஓதிப்பேன், இன்னும் அழகா ஓதிப்பேன், இன்னும் நிறைய ஓதிப்பேன். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைத்த குர்ஆன், அவர்கள் விரும்பி கேட்ட குர்ஆன் ஓதவும் செய்தார்கள், ஓதுவதை கேட்கவும் செய்தார்கள். உபையை பார்த்தோம்னாங்க, இன்னல்லாஹ அமரணி, எனக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், உத்தரவிடுகிறான். அப்ப அவர் கேட்டார், என்னுடைய பேரை சொன்னானா? என்னுடைய பேரை சொல்லியே அல்லாஹ் சொன்னான். ஆமா, உன்னுடைய பேர் மட்டுமல்ல, உங்க அத்தா பேரையும் சேர்த்து சொன்னா, உங்க குடும்ப பேரையும் சேர்த்து சொன்னான்னு சொன்னான். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். இந்த பெருமை, இந்த சிறப்பு எதனால கிடைக்கிறது? குர்ஆன் ஓதுகிற இல்மை அவர் பெற்றிருந்தார், அந்த கல்வியை பெற்றிருந்தார் என்பதற்குத்தானே. அப்படி என்றால் நீங்களும் நானும் அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ் நம்முடைய பேரை சொல்லணுமானா, அல்லாஹ்வுடைய நினைவிலே நாம் வர வேண்டும் என்றால்
நாம் என்ன செய்யணும்? குர்ஆன் ஷரீஃப் ஓத வேண்டும். அதிலேயும் குறிப்பாக ரமலானுடைய மாதத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மொத்தமாக இறங்கிய அந்த வசனங்களை ஓதி காமிப்பார்கள். ரமலான்ல மட்டும் என்ன செய்வாங்க? 2 தடவை என்ன செய்வாங்க? எந்த வருஷத்துல அவங்க வஃபாத்தாக இருந்தார்களோ அந்த வருஷத்துல மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் ஷரீஃப் ஒரு தடவை என்ன செய்யல? ஓதி காமிக்காம 2 முறை ஓதி காண்பித்தார்கள் என்று ஹதீஸ்ல வருகிறது. என்றால் ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் உள்ள தொடர்பு ரொம்ப ரொம்ப அதிகமானது. எனவே ரமலானில் குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும், நிறைய ஓத வேண்டும். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். குர்ஆன் ஓதாம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு ஓதணும், குறைஞ்சது. அது ஓத முடியலையா? ஒரு 1/2 ஜுசு ஓதுங்களாங்க, அதுவும் ஓத முடியாதா? ஓதுறேன்னு சொல்லுங்க. 1/2 ஜுசு ஓதாட்ட ஒரு 1/4 ஜுசு ஓதுங்களேன். ஓதுறேன்னு சொல்லுங்க, சொல்லப்படுகிறான். ஏன்னா தொடர்பு அப்படி இருக்கு. அதனால தான் உஸ்தாத் தொடர்பை கொள்வோம், தொடர்பு ஏற்படுத்துவோங்கிறார். இது வரைக்கும் ஆகலன்னு அர்த்தம். குர்ஆனை அந்நியப்படுத்தி விட்டோம், குர்ஆனை அந்நியப்படுத்தி விட்டோம். அப்படி இருக்கக்கூடாது. நமக்கும் குர்ஆனுக்கும் உள்ள தொடர்பு கொள்வோங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் ஆகிவிட்டோம் என்பது பரிதாபத்திற்குரிய விஷயம். ஏன்னா நம்ம தொடர்பு இலக்கின் வெளியே இருக்கோம், தொடர்பு இலக்கின். அதனால தான் உஸ்தாத் என்ன செய்யறாங்க? உங்களை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க, தெரியல. அதனால குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வோம் என்று சொல்கிற ஒரு நிலை, ஒரு அவல நிலை வந்திருக்கிறது. அல்லாஹ் என்னையும் பாதுகாக்க வேண்டும், உங்களையும் பாதுகாக்க வேண்டும். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். அப்படின்னா குர்ஆன் ஷரீஃபை ஓதாமல் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சூரத்துல் பக்கராவை 12 வருஷமா ஓதுனாங்க. சூரத்துல் பக்கராவை 12 வருஷமா ஓதுனாங்க. ஓதி முடிச்ச பிறகு ஒரு ஆடு அறுத்து விருந்து கொடுத்தாங்க சந்தோஷத்துல. அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவ்வளவு மக்கள் உமர் இப்னு கத்தாப் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சூரத்துல் பக்கரா ஓதுறதுக்கு 12 வருஷம் ஆச்சா? அந்த அர்த்தத்தில் இல்லை. குர்ஆன் ஷரீஃபை நாம ஓதுறதுக்கும் அவங்க ஓதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் இருக்குன்னா, வெறுமனே நம்ம குர்ஆன் ஷரீஃப் ஓதுறோம். நாம வெள்ளோட்டம் மாதிரி வேகமாக ஸ்பீடாக ஓதிட்டு போயிடுவோம். சஹாபாக்கள் அப்படி ஸ்பீடாக ஓத மாட்டாங்க. ஓதக்கூடாது இல்லை, ஓத தெரியாது இல்லை, அப்படி ஓத பழக்கம் இல்லை. சஹாபாக்கள் ஓதுவாங்கன்னா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சூரத்துல் பக்கராவை 12 வருஷம் ஓதுனாங்கன்னா என்ன அர்த்தம்? 3 வசனம் ஓதுவாங்க. உதாரணத்துக்கு 3 வசனம் ஓதுனாங்கன்னா அவருடைய கருத்து என்னங்கிறத பார்ப்பாங்க, அதை ஆய்வு செய்வாங்க, அதை உள்வாங்குவாங்க, அதை மனப்பாடம் செய்வாங்க. மனப்பாடம் செய்துட்டு அதை அமலுக்கு கொண்டு வருவாங்க. எந்த வசனத்தை ஓதுனாங்களோ அதை வாழ்க்கையில கொண்டு வருவாங்க. கொண்டு வந்துட்டு அதுக்கு அடுத்த வசனம், அந்த வசனத்தை வாழ்க்கையில கொண்டு வருவாங்க, மனப்பாடம் செய்வாங்க. அதுக்கு பிறகு அடுத்த வசனம். இப்படி வாழ்க்கையில கொண்டு வந்து ஓதுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுங்க? நமக்கு ஜென்மமே முடிஞ்சு, நம்ம மொத்த ஆயுதங்களே முடிஞ்சா கூட ஒரு சின்ன சூறாவை கூட ஓதி முடிப்போமான்னு தெரியாது. ஆக நாம் குர்ஆன் ஷரீஃபை ஓத வேண்டும், மனப்பாடம் செய்ய வேண்டும், அதனுடைய பொருளை விளங்க வேண்டும், அதை உள்வாங்க வேண்டும், அதை வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? கொண்டு வர வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆயிஷா நாயகி இடத்துல கேட்டாங்க, நான் சொல்லி தெரிவு செய்கிறேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய குணம் எப்படி இருந்தது என்று கேட்டார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய குணத்தை பற்றி சொல்லும்போது ஒரே வரியில ஒற்றை வார்த்தை என்ன சொன்னாங்க? கான குலுகுஹு அல் குர்ஆன். நபியுடைய குணம் குர்ஆனாகவே இருந்தது. நடமாடும் குர்ஆனாக யார் இருந்தார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனுக்கு ஒரு வடிவம் கொடுத்தால், குர்ஆனுக்கு ஒரு உடலை கொடுத்தால், அந்த வடிவம் அந்த உடல் யாராக இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் குர்ஆனுடைய வடிவமாக ஆக வேண்டும், குர்ஆன்ல சொல்லப்பட்ட குணம் என்னுடைய குணமாக ஆக வேண்டும், குர்ஆனை உள்வாங்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நசீப் அல்ஹம்துலில்லாஹ். உஸ்தாத் பிருந்தாதி அவர்கள் குர்ஆனோடு தொடர்பு கொள்வோம் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டு, அந்த தலைப்பின் கீழே எதனால் அந்த தலைப்பு கொடுக்கப்பட்டது என்றால், நமது மதரசாவில் மாணவ செல்வங்கள், பிள்ளைகள் தொடர்ந்து மதரசாவிற்கு வருகை தருகிறார்கள். அதுபோல பெண்கள் பகுதியிலேயும் பெண்களுக்காக வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து
நாளுக்கு நாள் அது குறைந்து கொண்டே போகிறது. ஒரு உஸ்தாதாவை ஏற்படுத்தி எல்லோரும் வந்து மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட அந்த பெண்களுக்குண்டான அந்த வகுப்பு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போவது. அதுபோல ஆண் பிள்ளைகள் அந்த மதரசாவிலையும் அதில் பயிலக்கூடிய அந்த மாணவர்களும் ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டே போகிறார்கள். எனவே அந்த பிள்ளைகள் எல்லாம் கொண்டு வந்து மதரசாவிலே அந்த பிள்ளைகளை அனுப்பி நல்ல முறையிலே மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வாரம் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டது. நிறைய பேர்கள் நமக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, எதனால் நம்ம வந்து ஓதணும், கூச்சப்பட்டு வெட்கப்பட்டு நிறைய பேர். அதனால தான் உஸ்தாத் அந்த தலைப்பு கொடுத்துட்டு மேலோட்டமாக என்னென்ன சொல்லணுமோ எல்லாமே சூசகமாக சொல்லி பேசி வச்சிருந்தேன். அதுபோல் ஹஜரத் அவர்கள் எல்லா விஷயங்களையுமே இங்கே மிக சிறப்பான முறையில் எடுத்து சொன்னார்கள். எனவே மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு நாம் ஒருபோதும் வெட்கப்படக்கூடாது. எனவே மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நமது மதரசாவில் நடைபெறுகிற பெண்கள் வகுப்புகளாக இருந்தாலும் சரி, அதுபோல ஆண் பிள்ளைகளுடைய வகுப்புகளாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை அனுப்புங்கள். நீங்களும் அந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். நமது மதரசாவில் ரபியுல் அவ்வல் அந்த மாதத்தில் இந்த பிள்ளைகளை உருவாக்கி சுபஹான மௌலிது அந்த மௌலிதுகளை முழுமையாக ஓத கற்றுக் கொடுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் பிள்ளைகள் ஓதினார். அதைத் தொடர்ந்து அடுத்த 2 வாரங்களில் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி क़द्दसल्लाहु சிர்ரஹு அஸீஸ் அன்னருடைய மௌலிது ஷரீஃபை பயிற்சி கொடுத்தோம். அந்த மௌலிதுகளையும் அந்த மாணவ பிள்ளைகள் செல்வங்கள் அழகாக ஓதினார். அதற்கடுத்து வந்த நாகூர் ஷாவுல் பாதுஷா क़द्दसल्लाहु சிர்ரஹு அஸீஸ் அன்னருடைய மௌலிது ஷரீஃபையும் தொடர்ந்து பயிற்சி கொடுத்தோம். நீங்கள் எல்லாம் பிள்ளைகள் ஓதுவதை கேட்டீர்கள், அதை பார்த்தீர்கள். அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையிலே ஓதினார்கள் நிறைய பேர். அதற்கடுத்து நமது மதரசாவில் மாணவ செல்வங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்க இருக்கிறோம். எனவே திங்கட்கிழமை முதல் வியாழன் வரையிலும் ஒவ்வொரு நாள் காலை 9 மணி முதல் 11 மணி வரையிலும் அந்த பயிற்சி வகுப்புகள் நடைபெறும். எனவே பெரியவர்களும் பிள்ளைகளும் மட்டும் நினைச்சிக்க வேண்டாம், எல்லாரும் பொருதா இது வரைக்கும் நமது மதரசாவில் ஓதுறது இல்லை, அந்த பழக்கம் இல்லாமல் இருக்குது. அது மிக முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு கசீதாது. அதை ஓத நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அதை பயிற்சி கொடுக்க இருக்கிறோம். திங்கள் முதல் வியாழன் வரையிலும் 4 நாட்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த வகுப்புகளிலே பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லோரும் வந்து கலந்து பயனடையுமாறு உங்களை என்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிரமத்துக்கு மத்தியில் உஸ்தாத் தந்தை அவர்கள் இன்னைக்கு மதியானம் கபிதாவில் ஜும்மா பயான் குத்துபா நாங்கள் முடிச்சுட்டு அங்கிருந்து ஃப்ளைட் புறப்பட்டு இங்கே வந்து சேர்ந்து நம்மிடையே பயான் செய்திருக்கிறார்கள். திரும்பவும் நாளை நாங்களே பயான் அவர்களுக்கு இருக்கிறது. இன்று இரவே அவர்கள் புறப்பட இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் தஆலா இந்த வயதிலும் மார்க்க பணிகளை தொய்வின்றி சிறப்பான முறையிலே செய்து கொண்டிருக்கிற உஸ்தாத் அவர்களுக்கு இவ்வளவு பிஸியாக இருக்கிற அந்த நேரத்திலும் நமக்காக நேரம் ஒதுக்கி நம்மிடையே வந்து சிறப்பான முறையில் பயான் செய்த ஹஸரத் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நீண்ட ஹயாத்தை கொடுத்து சரீர சுகத்தை கொடுத்து நோய் நொடிகள் இல்லாத வாழ்க்கையை கொடுத்து அல்லாஹ் தஆலா அவருடைய வயசில் ஆயுளுடைய அல்லாஹ் வரக்கத்திற்காக நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் பக்கத்திலே மசீதியாவில் இருக்கிற காலங்களில் எல்லாம் நாம் கூப்பிடுகிற போதெல்லாம், நாம் அழைக்கிற போதெல்லாம் அவ்வப்போது வந்து நம்மிடையே நிறைய நமக்கு நல்ல உபதேசங்களை செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா எல்லா விதமான வாக்கியங்களையும் சிறப்புகளையும் உஸ்தாத் அவர்களுக்கு நிரப்பமான முறையிலே தந்தருள் புரிவானாக.